ஆண்டிப்பட்டியிலிருந்து அமெரிக்காவுக்கு 1 மணி நேரத்துல பயணம் பண்ண முடியுமா? செவ்வாய் கிரகத்துல மனிதர்கள் வாழ முடியுமா? இப்படிப்பட்ட கேள்வி எல்லாத்துக்கும் முடியும்னு நம்பிக்கையா பதில் சொல்ற ஒரு நபர். வானம் வசப்படும்னு கதைகள்ல தான் நம்ம படிச்சிருப்போம். இங்க வானத்தையே வசப்படுத்திய மனிதரை பத்தி தெரிந்து கொள்ள போகிறோம். ஆம், இந்த வாரம் கல்லாதது உலகளவு நிகழ்ச்சியில தன் தலைமுறை குழந்தைகள் எல்லாம் விளையாட்டும் கேளிக்கையுமா இருந்த சமயத்துல புத்தகத்தை மட்டுமே படிச்சு தன் அறிவு பசியை போக்கிய அமெரிக்காவின் அறிவுஜீவி எலான் மஸ்கை பற்றி காணப்போகிறோம். ஜூன் 28 தனது 47வது பிறந்த நாளை கொண்டாடி வரும் எலான் மஸ்க் 1971ஆம் ஆண்டு புரோடோரியாவில் பிறந்தார். இவரது தந்தை எரோல் மஸ்க் மற்றும் இவரது தாய் மே மஸ்க். இவருக்கு கிம்பல் மஸ்க் என்ற சகோதரனும் டாஸ் மஸ்க் என்ற சகோதரியும் இருக்கிறார்கள். 1979இல் இவர் பெற்றோர் விவாகரத்து பெற்றதால் இவர் தன் தந்தையோடு வசிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதன் பின்புதான் தொடங்கியது எலான் மஸ்க் வாழ்வின் புதிய கண்டுபிடிப்புகளான பயணங்கள். கம்ப்யூட்டர்களின் புரோகிராம்களை கற்றுக்கொண்டு பிளாஸ்டர் என்ற கேமை வடிவமைத்தார். இதனை ஒரு வீடியோ கேம் நிறுவனம் $500 கொடுத்து வாங்கியது. இதுவே அவர் முதலில் சம்பாதித்த பணம். தான் பெற்ற பணத்தை கொண்டு மேலும் புத்தகங்களை வாங்கினார். தன் அறிவு பசிக்கு தீனி போடும் பல புதிய விஷயங்களை படிக்கவும் யோசிக்கவும் செய்தார் எலான் மஸ்க். இதனைத் தொடர்ந்து யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சினில் பொருளாதாரம் மற்றும் இயற்பியல் குறித்த கல்வி பயின்றார். கல்லூரியில் படிக்கும் போதே பகுதி நேர பணியாக இரவு நேர கேளிக்கை விடுதி ஒன்றையும் நடத்தினார். இதுவே இவரது தொழில் ஆர்வத்தின் முதல் படியாக அமைந்தது என்று கூறலாம். சொந்த தொழில் செய்ய ஆர்வம் கூடியதால் தனது சகோதரனுடன் இணைந்து Zip2 என்ற நிறுவனத்தை தொடங்கினார். இதற்காக தனது தந்தையிடம் இருந்து $28,000 பெற்றார். நல்ல வளர்ச்சி கண்ட இந்நிறுவனத்தை விற்க இதன் உரிமையாளர்கள் முடிவு செய்தனர். இதையடுத்து $341 மில்லியன் விற்கப்பட்டது. இதில் மஸ்கின் பங்காக $22 மில்லியன் கிடைத்தது. இந்த பணத்திலிருந்து $10 மில்லியன் செலவில் X.com என்ற இணைய வழி பண பரிவர்த்தனையை தொடங்கினார். ஆனால் இதே போன்று கான்ஃபினிட்டி என்ற நிறுவனமும் செயல்பட்டதால் எதிரியை நண்பனாக்கி இருவரும் இணைந்து பேபால் என்ற நிறுவனத்தை உருவாக்கினர். எனினும் குழு உறுப்பினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் விடுமுறையில் சென்ற மஸ்கை CEO பதவியிலிருந்து நீக்கினர். ஆனால் இவர்தான் இந்த நிறுவனத்தில் அதிக பங்குகளை வைத்திருந்தார். பின்னர் 2002ஆம் ஆண்டு eBay நிறுவனம் பேபால் நிறுவனத்தை வாங்கியது. இதில் $1.5 பில்லியன் எலான் மஸ்க் பங்கு மட்டும் $165 மில்லியன் இருந்தது. ஏறுமுகங்களை தனது வாழ்க்கையில சந்திச்ச எலான் மஸ்க்கு தோன்றியது செவ்வாய் கிரகத்தில் குடிபெயரும் ஆசை. மனிதர்களை செவ்வாய் கிரகத்தில் தங்க வைக்க வேண்டும் என்பது தனது வாழ்க்கையோட லட்சியமாக கொண்டிருந்தார் மஸ்க். இதற்காக ராக்கெட் வாங்க ரஷ்யா சென்றார். அங்கே ஒரு ராக்கெட் $8 மில்லியன் விற்கப்பட்டதுனால ஏன் மற்றவர்களிடம் ராக்கெட்டை வாங்க வேண்டும், நாமே தயாரித்தால் என்ன அப்படிங்கிற யோசனை மஸ்க்கு வந்தது. இதன் காரணமாக உருவானது தான் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். $2002 ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிஸ் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனத்தை எலான் மஸ்க் நிறுவினார். இதற்காக வங்கியில் இருந்து மொத்த காசையும் எடுத்தார். கடைசியாக முயற்சி செய்தார். 2008 செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி ஃபால்கான் ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. தனியார் விண்ணில் ஏவிய முதல் ராக்கெட் இதுவாகும். இதனால் டிசம்பர் 23ஆம் தேதி நாசா நிறுவனம் $1.6 மில்லியன் ஒப்பந்தம் போட்டது. விண்வெளியில் இருக்கும் வீரர்களுக்கு பொருட்கள் அனுப்பும் ஒப்பந்தமாகும் அது. பொதுவாக ஒரு ராக்கெட் பூமியை விட்டு வெளியே சென்றதும் திரும்பி பூமிக்கு வரும்போது காற்றில் உராய்வு ஏற்பட்டு தீப்பற்றி எரியும். அதை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் முறியடித்தது. 2011ஆம் ஆண்டு மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட் ஒன்றை விண்ணில் ஏவ முயற்சி செய்தார்கள். தொடர்ச்சியாக எல்லாம் தோல்வி. விடாமல் மீண்டும் முயன்று 2015இல் வெற்றி பெற்றார்கள். 2017இல் அதையே கடலில் இறக்கி வெற்றி பெற்றார்கள். புளோரிடா மாநிலம் கேப் கேன்ட்ரிவால் நகரில் உள்ள ஜான் கென்னடி ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து மிக சக்தி வாய்ந்த உலகிலேயே மிகப்பெரிய ராக்கெட்டை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விண்ணில் செலுத்தியது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன் இதே ஃபால்கன் ராக்கெட் மூலம்தான் நிலவுக்கு மனிதர்கள் அனுப்பப்பட்டனர். இன்று அதே ஃபால்கன் ராக்கெட்டுக்கு போட்டியாக மிக சக்தி வாய்ந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த மெகா ஃபால்கன் ராக்கெட்டின் உயரம் 229 அடி ஆகும். இதன் எடை 14,20,788 கிலோவாகும்.
இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்துவதற்காக 27 இன்ஜின்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 2 பூஸ்டர்களும் பொருத்தப்பட்டுள்ளன. பூமிக்குள் வரும்போது 63,800 கிலோ எடையும், செவ்வாய் கிரகத்துக்குள் செல்லும் போது 16,800 கிலோ எடையையும் சுமக்கும் திறன் படைத்தது இந்த ராக்கெட். இந்த ஃபால்கன் மெகா ராக்கெட் இந்திய நேரப்படி இரவு 1 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த ராக்கெட் விண்ணில் பாயும் போது இதிலிருந்து வெளிப்பட்ட புகை ஒரு மலை அளவுக்கு மிக பெரியதாக இருந்தது என்று செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ராக்கெட் ஏவுவதை பார்ப்பதற்காக ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட மக்கள் ஏவுதளத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கோகோ கடற்கரையில் முகாமிட்டிருந்தனர். இந்த ராக்கெட்டில் பொருத்தப்பட்டுள்ள பூஸ்டர்கள் ராக்கெட்டை விண்ணில் பறக்க வைத்து பின் பூமிக்கு வந்தடையும். இந்த இரு பூஸ்டர்களும் ஏற்கனவே வேறு ஒரு ராக்கெட்டில் பயன்படுத்தப்பட்டு அது மறுசுழற்சி செய்யப்பட்டு இதில் பயன்படுத்தப்படுகிறது. ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக பறந்தவுடன் இந்த ராக்கெட்டின் கட்டுப்பாட்டு தளம் அமைந்துள்ள தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள விஞ்ஞானிகள் கைத்தட்டியும் விசிலடித்தும் குதித்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் இந்த ராக்கெட்டில் புதிய முயற்சியாக டெஸ்லா நிறுவனத்தின் எலக்ட்ரிக் காரும் செலுத்தப்பட்டது. இந்த காரில் ரோபோ டிரைவர் அமர வைக்கப்பட்டு செலுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் தாங்கள் விண்ணில் செலுத்தியுள்ள ராக்கெட் ஃபால்கன் 9 ராக்கெட்டை போல 3 மடங்கு பெரியது எனவும் இந்த ராக்கெட் முயற்சி ஏறக்குறைய வெற்றி அடைந்து விட்டது என மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த ராக்கெட் மூலம் நாசாவின் விண்வெளி மையத்துக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்ல முடியும். இந்த ராக்கெட்டின் முதல் பூஸ்டரை மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் எங்களுக்கு விண்ணில் செலுத்தும் செலவு குறையும் என குறிப்பிட்டார். இந்த ராக்கெட்டில் உள்ள டெஸ்லா நிறுவனத்தின் ரோட்ஸ்டர் கார் விண்வெளியை அடைந்து அடுத்த 6 மாதங்களில் செவ்வாய் கிரகத்தை அடையும் என எதிர்பார்ப்பதாகவும் எலான் மஸ்க் அப்போது தெரிவித்தார். ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன விலையை விட 97% குறைவான விலையில் ஒரு ராக்கெட் செய்ய முடியும் என்று கண்டுபிடித்து அதனை விண்வெளியில் செலுத்தியும் சாதனை படைத்தார் எலான் மஸ்க். இதனைத் தொடர்ந்து 2004இல் டெஸ்லா நிறுவனத்தின் பெரும்பான்மையான பங்குகளை வாங்கி அதன் இணை நிறுவனராக எலான் மாறினார். இது எலக்ட்ரிக் கார்களை உருவாக்கும் நிறுவனம். இதன் CEO மார்டின் எபர்ஹார்ட். இதில் எலான் மஸ்க் முதலீடு செய்த தொகை $70 மில்லியன். அதன் முதல் எலக்ட்ரிக் காரை வடிவமைக்கும் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். கடுமையான பொருளாதார சிக்கல்கள் காரணமாக டெஸ்லா அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. எனவே மஸ்க் மேலும் முதலீடு செய்து CEO பொறுப்பை ஏற்றார். எபர்ஹார்ட் முதல் பலர் வெளியேற்றப்பட்டனர். மிக கடுமையான சிக்கன முறைகளை மேற்கொண்டு நிறுவனத்தை வீழ்ச்சியிலிருந்து தடுத்தார். பின்னர் டிசம்பர் 2008இல் நாசாவுடன் ஏற்பட்ட ஒப்பந்தம் மூலம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு $1.6 பில்லியன் முதலீடு கிடைத்தது. அதே சமயம் டெஸ்லா பல்வேறு கம்பெனிகளின் முதலீடுகளை பெற்றது. இதன் மூலம் டெஸ்லா சரிவிலிருந்து வெற்றியை நோக்கி நகரத் தொடங்கியது. வெற்றி மீது வெற்றிகளை அடித்துக் கொண்டே சென்று கொண்டிருந்த எலான் மஸ்க் மின்சார கார்களை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டினார். தற்போது மின்சார கார்களை அதிக அளவில் தயாரித்து வரும் டெஸ்லா நிறுவனம் உலகம் முழுக்க 10,000 சூப்பர் சார்ஜ் ஸ்டேஷன்களை வரும் 2019க்குள்ள அமைக்க போறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிகரிக்கும் பெட்ரோல் டீசல் விலை, பராமரிப்பு செலவு, சுற்றுச்சூழல் பாதிப்பு என்று பல்வேறு காரணங்களால் மின்சார கார்களின் மோகம் உலகெங்கும் பெருகி வருகிறது. டொயோட்டா, மஹேந்திரா, டாடா போன்ற கார் தயாரிப்பு நிறுவனங்கள் 2020க்குள் மின்சார கார்களை தயாரித்து வெளியிட மும்முரமாக உள்ளன. தற்போது மின்சார கார்களை தயாரிப்பதில் முன்னணி நிறுவனமாக விளங்குகிறது டெஸ்லா. டெஸ்லா காரின் சக்தியை பற்றி குறிப்பிட வேண்டுமென்றால், சமீபத்தில் டெஸ்லா மின்சார கார் ஒன்று போயிங் ட்ரீம் லைனர் விமானத்தை இழுத்து கின்னஸ் உலக சாதனைக்கு விண்ணப்பித்துள்ளது. இந்நிலையில் அமோக வரவேற்பை பெற்று வரும் டெஸ்லா நிறுவனம் மின்சார கார்களை சார்ஜ் செய்ய இந்த ஆண்டு மட்டும் இதுவரை 121 சார்ஜர் ஸ்டேஷன்களை அமைத்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 1229 சூப்பர் சார்ஜர் ஸ்டேஷன்களை அமைத்துள்ளது. மேலும் 2019 இறுதிக்குள் உலகம் முழுவதும் 10,000 சூப்பர் சார்ஜர் ஸ்டேஷன்களை அமைக்கப் போவதாக அறிவித்துள்ளது. இந்த சூப்பர் சார்ஜர் ஸ்டேஷன்கள் மூலம் வெறும் 30 நிமிடத்தில் 80% சார்ஜை காருக்கு ஏற்ற முடியும்.
டெஸ்லாவின் எஸ் மாடல் மற்றும் எக்ஸ் மாடல் காரில் சூப்பர் சார்ஜர் ஸ்டேஷன் மூலம் 400 கிலோவாட்ஸ் பவரை ஒரு முறை ஏற்றினால் 1610 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஒரு கிலோவாட்டுக்கு $0.26 என சார்ஜ் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. அதாவது இந்திய மதிப்பில் ஒரு கிலோவாட்டுக்கு 17.64 வசூலிக்கப்பட உள்ளதாம். ஒட்டுமொத்தமாக ஒரு முறைக்கு 40 நிமிடம் சார்ஜ் செய்ய ரூபாய் 7056 வேண்டும். அதாவது டெஸ்லா காரை பயன்படுத்தினால் கிலோமீட்டருக்கு $4.38 மட்டுமே ஆகும். மேற்கண்ட மதிப்பு தோராயம்தான் என்றாலும் பேட்டரியின் ஆயுட்காலம் மற்றும் கண்டிஷன், வாகன இருக்கும் இடம், சுற்றுச்சூழல், வாகனத்தின் செயல்திறன் இவற்றின் அடிப்படையில் இவை மாறும். மேலும் எலான் மஸ்க் இந்த சூப்பர் சார்ஜர் ஸ்டேஷன்கள் குறிப்பாக ஐரோப்பா, வட அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளில் வரப்போவதாக தெரிவித்துள்ளார். சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன், சென்னையிலிருந்து மதுரைக்கு அரை மணி நேரத்தில் பயணம் பண்ண முடியுமா? இந்த கேள்விக்கு முடியும்னு பதிலளிக்கிறாரு எலான் மஸ்க். அதற்காக ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அந்த திட்டத்தோட பெயர் ஹைப்பர்லூப் 1. உலகின் அதிவேக போக்குவரத்து திட்டத்திற்கான ஐடியாவை தெரிவித்தார் எலான் மஸ்க். அதன் பெயர் ஹைப்பர்லூப். இந்த திட்டத்தின்படி கேப்சூல் போன்ற டியூப்களில் அமர வைக்கப்படும் பயணிகள் மணிக்கு 1233 கிலோமீட்டர் வேகத்தில் செலுத்தப்படுவார்கள். இத்திட்டம் நடைமுறைக்கு வருமானால் சென்னையிலிருந்து மதுரைக்கு அரை மணி நேரத்துக்குள் அடைந்துவிடலாம். எலக்ட்ரிக் கார் தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லா மோட்டார்ஸ் நிர்வாக இயக்குனர் எலான் மஸ்க் தனது எதிர்கால திட்டமான ஹைப்பர்லூப் போக்குவரத்து திட்டத்தை பற்றிய அறிவிப்பினை 2014ஆம் ஆண்டு வெளியிட்டார். அதன் தொடர்ச்சியாய் அந்நிறுவனம் அதிவிரைவு ரயில் திட்டத்தை இந்தியாவில் கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. இரு நகரங்களுக்கு இடையே மேம்பாலம் அமைத்து அதில் பெரிய குழாய் போன்ற அமைப்புக்குள் தண்டவாளம் அமையும். இதில் மணிக்கு 1200 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் வகையில் அதிவிரைவு ரயில் இயக்கப்படும். இந்த திட்டத்தை சென்னை, பெங்களூரு இடையே நிறைவேற்ற இந்நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் வெறும் 21 நிமிடங்களில் பெங்களூரிலிருந்து சென்னைக்கு வந்துவிடலாம். கண்கார்ட் அதிவேக ரயில், ஏர் ஹாக்கி டேபிள் போன்றவற்றை கலந்தாற் போன்ற மாதிரியில் சூரிய சக்தியின் உதவியுடன் உடைந்துவிடாத தன்மை கொண்ட கேப்சூல் வடிவத்தில் உள்ளதுதான் இந்த போக்குவரத்து சாதனம். இந்த சாதனத்தின் மூலம் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து லாஸ் ஏஞ்சலிஸுக்கு அரை மணி நேரத்தில் செல்ல முடியும். இது வெற்றியடையும் பட்சத்தில் நகரங்களுக்கு இடையேயான போக்குவரத்தில் ஒரு புதிய சாதனை நடைபெறும் என்று அப்போது அவர் அறிவித்தார். ஆயினும் பொருளாதாரம் மற்றும் இதன் பாதுகாப்பு போன்ற விஷயங்கள் இதில் இன்னும் உறுதி செய்யப்பட வேண்டும். இதன் ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கே $6 பில்லியன் தேவைப்படும். இதனை கட்டி முடிப்பதற்கு 7 முதல் 10 ஆண்டு வரை ஆகக்கூடும். 28 பயணிகள் ஒரே நேரத்தில் செல்லக்கூடிய அளவில் ஒவ்வொரு கேப்சூலும் இருக்கும். இதில் தொழில்நுட்ப கோளாறுகள் உள்ளதாக வல்லுநர்கள் அப்போது கருதினர். அவற்றை சரி செய்ய முற்பட்டால் திட்ட மதிப்பீடு 2 மடங்காகும் என்று புல்லட் ரயில் கண்டுபிடிப்பாளரான ஜிம் போவெல் அப்போது தெரிவித்துள்ளார். புல்லட் ரயில், மெட்ரோ ரயில், மோனோ ரயில் என்று சுரங்க பாதையிலும் ஆகாயத்திலும் உலக மக்கள் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிகபட்சமாக ஜப்பானிலும் சீனாவிலும் மணிக்கு சுமார் 500 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் ரயில்கள் இருக்கின்றன. எதிர்காலத்தில் ராட்சத குழாய்களுக்குள் இப்போது உள்ளதை விட பல மடங்கு வேகத்தில் ரயில்கள் பயணிக்கும். ஏற்கனவே பல்வேறு அதிவேக பயண தொழில்நுட்பங்கள் ஆராய்ச்சியில் உள்ள நிலையில் தற்போது ஹைப்பர் லூப் எனும் நவீன போக்குவரத்து நுட்பம் சாத்தியம் என்ற அளவில் சோதனை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இது உருக்கு குழாய்களுக்குள் கூண்டுகளை கொண்டு லிப்ட் போல வேகமாக இயங்கும் தொழில்நுட்பமாகும். உருக்கு குழாய்களுக்குள் குறைந்த அழுத்தம் பராமரிக்கப்படும். சுற்றிலும் அழுத்தம் குறைவாக இருப்பதால் அதிக தடையின்றி அதிவேகத்தில் பயணிக்க உதவும். இத்திட்டத்தை இந்தியாவின் முக்கிய வழித்தடங்களில் செயல்படுத்த அரசுடன் டெஸ்லா மோட்டார்ஸ் நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் இந்நிறுவனம் உள்நாட்டில் இரும்பு பாகங்களை மேக் இன் இந்தியா திட்டப்படி தயாரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் இத்திட்டம் முதன்முறையாக டெல்லியிலிருந்து மும்பை 80 நிமிடங்களிலும், மும்பையிலிருந்து சென்னைக்கு 60 நிமிடங்களிலும், பெங்களூருவிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு 40 நிமிடங்களிலும், சென்னையிலிருந்து பெங்களூருவிற்கு 21 நிமிடங்களிலும், மும்பையிலிருந்து கொல்கத்தாவிற்கு 220 நிமிடங்களிலும் நாம் பறந்து செல்ல முடியும். ஆம், இத்திட்டம் மட்டும் நிறைவேறினால் மதுரையிலிருந்து சென்னைக்கு தினமும் வந்து வேலை பார்த்துவிட்டு மீண்டும் மதுரைக்கே வெறும் அரை மணி நேரத்தில் சென்று விடலாம். என்ன, கேட்கவே ஆச்சரியமாக உள்ளதா? இது போன்ற மக்களால் கனவில் கூட நிறைவேற்ற முடியாத செயல்களை செய்து காட்டி உலக சாதனை படைத்து வருகிறார் எலான் மஸ்க். முதற்கட்டமாக இந்தியாவில் ஹைப்பர் லூப் திட்டம் மும்பை புனே இடையே போக்குவரத்து நேரத்தை குறைக்கும். ஹைப்பர் பாதையின் முதல் கட்டமாக பணிகளை விர்ஜின் நிறுவனம் தொடங்க உள்ளது. மும்பை புனே இடையே பயண நேரத்தை குறைக்கும் ஹைப்பர் லூப் பாதை அமைப்பதற்கான அறிவிப்பை அம்மாநில அரசு வெளியிட்டது. இதற்காக விர்ஜின் ஹைப்பர் லூப் 1 என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது.
140 கிலோமீட்டர் தொலைவுக்கான பாதையில் 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு முதல் கட்ட பணிகள் விர்ஜின் நிறுவனம் தொடங்க உள்ளது என்றும் இப்பணிகளின் மதிப்பு 3000 கோடி என்றும் புனே மெட்ரோ நகர மேம்பாட்டு அமைப்பின் அதிகாரி கிரண் கிட்டே தெரிவித்துள்ளார். மேலும் இதன் முதற்கட்ட பணி வகாட் பகுதியிலிருந்து மகாராஷ்டிரா கிரிக்கெட் சங்க மைதானம் வரை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். ஹைப்பர் லூப் பாதையின் பயன் என்னவென்றால் மணிக்கு சுமார் 700 மைல் வேகத்தில் பயணிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ரயிலில் சென்றால் 3 மணி நேரம் ஆகும் பயண தூரத்தை வெறும் 25 நிமிடங்களில் கடக்கலாம். இதுவரை இந்நிறுவனம் இத்திட்டத்தில் $32 மில்லியன் முதலீடு செய்துள்ளது. பின்லாந்து, ஐக்கிய அரபு, நெதர்லாந்து, லாஸ் ஏஞ்சலிஸ், ஸ்லோவேக்கியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இத்திட்டம் பல்வேறு நிலைகளில் செயல்படுத்தப்பட உள்ளது. வேகத்திற்கே வேகம் குறித்து பாடம் எடுக்கும் எலான் மஸ்கின் அடுத்த திட்டம் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை குடிபெயர வைப்பது. இதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், 3ஆம் உலகப் போர் மூண்டு முழுவதும் அழிந்து விடுவதற்கு முன்னரே மனிதர்கள் அங்கு குடிபெயர வேண்டும் என்று தெரிவிக்கிறார் எலான் மஸ்க். அமெரிக்காவின் நாசா, ரஷ்யாவின் ஈசா, இந்தியாவின் இஸ்ரோ உள்ளிட்ட விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் செவ்வாய் கிரகத்தின் தன்மை குறித்து தொடர்ந்து ஆராய்ந்து வருகின்றன. இது ஒரு பக்கம் இருக்க, நாசாவின் கனவு திட்டமான செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் குடியேற்றம் என்பது 2030ஆம் ஆண்டு வரையில் சாத்தியமில்லை என நாசா விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர். ஆனால் செவ்வாய் கிரகத்திற்கு செல்லும் முன்னோடி சோதனைகள் அடுத்த ஆண்டின் முதல் பாதியில் தொடங்கலாம் என அதிரடியாக அறிவித்துள்ளார் எலான் மஸ்க். இந்த அறிவிப்பு நாசா, ஈசா, இஸ்ரோ நிறுவனங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. விண்வெளியில் ராக்கெட் அனுப்புதல், போக்குவரத்து, தொழில்நுட்பம் என மிகவும் கடினமான துறைகளில் சாதனைகள் மேல் சாதனை படைத்து வரும் எலான் மஸ்க் தற்போது செவ்வாய் கிரகத்தில் வீடு கட்டவும் தயாராகிவிட்டார். அமெரிக்காவின் நாசா தற்போதுதான் செவ்வாய்க்கு மனிதர்களை அனுப்பி சோதனை நடத்தலாம் என்ற முடிவை எடுத்த நிலையில் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வீடு கட்டி குடிபெயர வேண்டும் என எலான் மஸ்க் கூறியிருப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய போது, அடுத்த உலகப் போர் வெடிப்பதற்கு முன் மனிதர்கள் செவ்வாய் கிரகத்திற்கு குடியேறுவது அவசியம், இல்லாவிட்டால் அழிந்து விடுவோம். உலகளாவிய அணு ஆயுத போர் மூண்டு பூமியில் உள்ள உயிரினங்கள் முற்றாக அழியும் முன் மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் குடிபெயர வேண்டும். அப்போதுதான் மீண்டும் தேவை ஏற்படும் போது பூமியில் மனித நாகரிகத்தை உண்டாக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் செவ்வாய் கிரகத்தில் குடியிருப்பு ஒன்றை தோற்றுவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளார் எலான் மஸ்க் என்பது குறிப்பிடத்தக்கது. பூமியைப் போல அல்லாமல் செவ்வாய் கிரகத்தில் வசிக்கவிருக்கும் மக்களுக்கு அதிக உரிமைகள் இருக்கும் என தெரிவித்திருப்பது அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியாவின் அடிலேட் நகரில் சர்வதேச விண்வெளி பேராயத்தில் உரையாற்றிய எலான் மஸ்க், செவ்வாய் பயண திட்டத்திற்கு முன்னர் அறிவித்ததை விட சிறிய அளவிலான ராக்கெட்டை பயன்படுத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். 12 மீட்டர் விட்டம் கொண்ட ராக்கெட்டுக்கு பதிலாக 9 மீட்டர் விட்டம் கொண்ட ராக்கெட்டை பயன்படுத்த இருப்பதாகவும், இருப்பினும் இதுவரை அனுப்பப்பட்ட ராக்கெட்டுகளை விட அது திறன் வாய்ந்ததாக இருக்கும் என்று எலான் மஸ்க் தெரிவித்தார். PFR என அழைக்கப்படும் அந்த ராக்கெட் மூலம் 40 அறைகள் கொண்ட விண்கலத்தில் செவ்வாய் கோளுக்கு மனிதர்கள் அனுப்பப்படுவார்கள் எனவும் தனது திட்டத்தை எலான் மஸ்க் விவரித்தார். எனவே செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் 7 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் என்ற தகவலையும் தெரிவித்துள்ளார். மேலும் இதன் முதற்கட்ட தொடர்ச்சியாக வரும் 2022இல் செவ்வாய் கிரகத்தில் குடியிருப்புகளை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சோலார் போன்ற மாற்று எரிபொருளால் அமைக்கப்பட்ட விண்வெளி வாகனத்தில் மக்களை செவ்வாய்க்கு அனுப்ப திட்டம் உள்ளதாகவும், முதலில் 100 பேரை அனுப்பி அங்கு சோதனை செய்த பின்னர் படிப்படியாக 1 மில்லியன் மனிதர்களை அடுத்த 100 ஆண்டுகளில் அனுப்ப முடிவெடுத்துள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார். பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்தை அடைய 80 நாட்கள் ஆகும் என்றும், அதற்கு 2 லட்சம் ரூபாய் டிக்கெட் விலை இருக்கும் என்றும், செவ்வாயிலிருந்து பூமிக்கு திரும்ப முன்பதிவு செய்தோருக்கு டிக்கெட் கட்டணம் இலவசம் என டெஸ்லா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மற்ற நாட்டு விஞ்ஞானிகள் செவ்வாயில் தண்ணீர் இருக்கிறதா, வாழ தகுதியான இடமா என்று ஆராய்ச்சி செய்த காலத்திலேயே அடுத்த 20 ஆண்டுகளில் 80,000 பேரை செவ்வாய் கிரகத்தில் குடியேற்ற உள்ளோம் என கடந்த 2012ஆம் ஆண்டே எலான் மஸ்க் தெரிவித்திருந்தார். போக போக பார்த்தால் இன்னும் சில காலங்களில் சென்னைக்கு மிக அருகில் 20 கிலோமீட்டர் தொலைவில் குறைந்த விலையில் வீடு வாங்க எங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள் என்ற விளம்பரம் போல, செவ்வாய் கிரகத்தில் பூமிக்கு மிக தொலைவில் வீடு வாங்கலாம் என்ற விளம்பரம் வந்தால் அதனை மறுக்க முடியாது. நமது மனித உடலும் கம்ப்யூட்டர் போன்றதுதான். உண்மையில் சொல்ல போனால் மனித உடலின் பிரதிபலிப்பு தான் கம்ப்யூட்டர் என்று கூட கூறலாம். கம்ப்யூட்டரில் ஸ்டோரேஜ் எப்படி உள்ளதோ அதே போன்றுதான் மனித மூளையில் நாம் என்றோ எங்கோ எப்போதோ சிறு வயதில் பார்த்த நண்பரின் முகம் இன்றும் நாம் ஞாபகம் வைத்திருக்கிறோம். அதே போன்று நேற்று காலை சாப்பிட்ட உணவை மறந்து விடுகிறோம். இப்படி ஆச்சரியங்களை கொண்டிருக்கக்கூடிய மனித மூளையை கம்ப்யூட்டரை கொண்டு இயக்கினால் என்ன ஆகும்? இதை செயல்படுத்தி காட்ட ஆர்வமுடன் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் எலான் மஸ்க்.
தனது கண்டுபிடிப்புகளாலும் புதிய திட்டங்களாலும் உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் எலான் மஸ்க் மனிதர்களையும் விட்டு வைக்கவில்லை. ஆம், இதுவரை மனிதர்கள்தான் கம்ப்யூட்டரை நேரடியாக இயக்கி வந்தனர். ஆனால் தற்போது அவர்களின் மூளையை கொண்டு கம்ப்யூட்டரை இயக்கப் போவதாக அதிரடி அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார். இதற்காக நியூரோலிங்க் எனும் நிறுவனத்தை துவங்கியிருக்கிறார். இந்த நிறுவனத்திற்கான முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மனித மூளையுடன் இணைந்து செயல்படும் சாதனங்களை நியூரோலிங்க் உருவாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூரோலிங்க் உருவாக்கும் சாதனங்கள் மனிதர்களை மென்பொருள்களுடன் இணைத்து செயற்கை நுண்ணறிவு நுட்பத்தையும் மேம்படுத்தும். மேலும் இவற்றை கொண்டு மனிதர்களின் நினைவாற்றலை அதிகரித்து கம்ப்யூட்டர் சாதனங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளவும் முடியும். இது குறித்து சமீபத்தில் ட்விட்டர் மூலம் பதிலளித்த எலான் மஸ்க், நியூரோலேஸ் எனும் வழிமுறை சார்ந்து இந்த பணிகள் நடைபெறும் என தெரிவித்தார். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மனிதர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள முடியும். தற்சமயம் மருத்துவ முறைகளில் எலக்ட்ரோட் அரே மற்றும் இம்ப்ளான்டிங் மூலம் பல்வேறு நோய்கள் சரி செய்ய பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எனினும் இவை உலகம் முழுக்க சிலருக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு உள்ளது. இவை மிகவும் அபாயகரமானது என்பதால் இதன் பயன்பாடு அளவு மிகவும் குறைவாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. எலான் மஸ்க் உருவாக்கும் நியூரோலிங்க் நிறுவனத்தின் திட்டங்கள் சார்ந்த அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாக உள்ள நிலையில் இந்நிறுவனம் மனிதர்களை கம்ப்யூட்டருடன் இணைத்து செயல்பட வைக்கும் வழிமுறைகளை எளிமையாக்கி அவற்றில் இருக்கும் அபாயத்தை வெகுவாக குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இது குறித்து ஒரு சிறிய தொடக்கமாக மனித மூளையை போன்று மின்னணு இயந்திரத்தால் இயங்கும் கணினியை வடிவமைத்து IBM நிறுவனம் சாதனை படைத்துள்ளது. இதிலும் குறிப்பாக ஒரு சூப்பர் கணினியை ஒரு சக்கரக்கட்டி அளவுக்குள் அடக்குவதுதான் தமது நோக்கம் என்றும் இதற்கு மூளையை போன்ற கணினி செயல்படுவதற்கான முறையை கண்டுபிடித்தால் சாத்தியமாகும் என்று IBM டாக்டர் பேட்ரிக் ரூச் மற்றும் டாக்டர் ப்ரூனோ மைக்கேல் தெரிவித்துள்ளனர். தற்போதுள்ள கணினிகளில் 1% மட்டுமே தகவல்களை பெறுவதற்கு பயன்படுத்துவதாகவும் இந்த முறை பயன்படுத்தப்பட்டால் சிறப்பான கணினியை தம்மால் உருவாக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் 2060ஆம் ஆண்டு அளவில் முழுமையடையக்கூடிய இந்த முயற்சி மூலம் தற்போதைக்கு ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தின் அரைவாசி அளவுக்கு பெரியதாக இருக்கக்கூடிய கணினியை ஒரு மேசையில் வைக்கும் அளவுக்கு சிறியதாக உருவாக்கிவிட முடியும் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடந்த பொது அறிவு போட்டியில் இக்கணினி மனித மூளையை தோற்கடித்துவிட்டது. எனினும் இது நியாயமற்றது என்று கூறும் விஞ்ஞானிகள் மனித மூளை 20 வாட் சக்தியை மட்டுமே பயன்படுத்தியது என்றும் கணினியோ 85,000 வாட் சக்தியை பயன்படுத்தியது என கூறுகின்றனர். இந்த கேள்விக்கு புதிய மின்னணு இயந்திரத்தால் செயல்படும் கணினிகள் பதில் கூறும் என IBM நிறுவன விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். எனினும் ரோபோக்கள் மனித இனத்தையே அழித்துவிடக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்தவை என கருத்து தெரிவித்துள்ள எலான் மஸ்க், ரோபோக்கள் இயந்திரங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் அளிப்பது மிக வேகமாக அதிகரித்து வருவதாகவும் ரோபோ, டெர்மினேட்டர் உள்ளிட்ட ஆங்கில படங்களில் ரோபோக்கள் மேற்கொண்ட செயல்கள் உண்மையிலேயே நடைபெற வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரோபோக்களுக்கு செயற்கை நுண்ணறிவு அளிக்கும் செயலால் ஏற்படும் விளைவுகள் அணு ஆயுதத்தை விட அபாயகரமானதாகவும் இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். IBM நிறுவன விஞ்ஞானிகளை மிஞ்சுமா எலான் மஸ்கின் நியூரோலிங்க் நிறுவன திட்டங்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் தனது திறமைகள் மூலம் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் வெற்றியை அடுக்கி வைத்தே கொண்டிருக்கும் எலான் மஸ்கிற்கு சேவை மனப்பான்மையும் வளர்ந்து கொண்டுதான் போகிறது. அதன்படி மஸ்க் ஃபவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனத்தை இயக்கி வரும் எலான் மஸ்க் இதன் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். தொண்டு செய்வதற்கே பல லட்சம் டாலர்களை பயன்படுத்துகிறார். தெளிவான முடிவும் தன்னம்பிக்கையும் திட்டமிடலும் இருந்தால் வாழ்வில் எல்லாம் சாத்தியமே என்பதற்கு மஸ்க் ஒரு உதாரணம். இதேபோன்று நியூரோலிங்க் நிறுவனத்தையும் தொடங்கினார். நியூரோலிங்க் என்பது மனித மூளையுடன் கணினி சிப்பிகளை இணைத்து அதிக ஆற்றல் மற்றும் அதிக அறிவு கொண்ட மனிதர்களை உருவாக்கும் அமைப்பு. பிளாஸ்டரில் தொடங்கி ஸ்பேஸ்எக்ஸ், டெஸ்லா, சோலார் சிட்டி என்ற அவரின் நிறுவனங்கள் அனைத்தும் அந்த நொடியிலிருந்து வீறு கொண்டு எழுந்து வெற்றி பயணம் செய்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் டெஸ்லாவின் பங்கு கிட்டத்தட்ட 1000% அதிகரித்திருக்கிறது. இவை அனைத்தும் இன்னும் மேலேதான் ஏறும் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் டெஸ்லா தான் நிகழ்காலத்தில் மட்டுமல்லாது எதிர்கால தேவையையும் பூர்த்தி செய்கிறது. அனைத்து கார் கம்பெனிகளும் டெஸ்லாவை தான் உற்று நோக்குகிறார்கள். கனவு காணுங்கள் என்றார் அப்துல் கலாம். எல்லை தாண்டிய கனவு காண வேண்டும் என ஒருபடி மேலே சென்று சொல்கிறது ஸ்டார்ட் அப் உலகம். இது நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்வது தவறு. இது நடக்க தற்போது தொழில்நுட்பம் போதவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி யாரும் யோசிக்காத அல்லது யோசிக்க தயங்கும் பல விஷயங்களை, பல ஐடியாக்களை செய்து கொண்டிருப்பவர். இது போன்ற கனவுகளை கண்டும் அனைத்தும் நடக்கும் என அதிரடியாக சொல்லும் எலான் மஸ்கை இந்த உலகம் உற்று நோக்காமல் என்ன செய்யும்? மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். இது கல்லாதது உலகளவு. நான் ஹேமநாத்.